ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் வித் பன்னீர் டிக்கான்ற ரெசிபியை நம்ம பார்க்க போறோம். வெஜிடபிள் பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள்: குக்கும்பர், வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, மஷ்ரூம், ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்துக்கோங்க. எல்லா வெஜிடபிளும் கியூப் சைஸில் கட் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தந்தூரி மசாலா, கார்ன்ஃப்ளவர், சால்ட் அண்ட் பெப்பர், ஆயில் கொஞ்சம் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்பிக்யூ ஸ்டிக் எடுத்து ஒவ்வொரு வெஜிடபிள் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற வைங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பார்பிக்யூவை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நானை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்பிக்யூ ஸ்டிக்கை ஒவ்வொன்றா எடுத்து பார்பிக்யூ மேலே வைங்க. பன்னீரும் வெஜிடபிளும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பிளேட் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான வெஜிடபிள் பன்னீர் டிக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.